வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது பெவர்லி ஹில்ஸ் காப் ஆக்சில் எஃப் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த பெவர்லி ஹில்ஸ் காப் சீரீஸ்லேருந்து வந்த 4வது படம் இது. இந்த படத்துலையும் எடி மர்ஃபி தான் வந்து லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த சீரீஸ் எல்லாமே ஒரு மாதிரி காமெடி கலந்த ஒரு சீரியஸான போலீஸ் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாட்டில் எடி மர்ஃபி தன்னோட பொண்ணுக்கு இருக்கக்கூடிய டேஞ்சரை போக்குறதுக்காக களமிறங்குறாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக எடி மர்ஃபியோட பொண்ணு வந்து ஒரு வக்கீலாக இருப்பாங்க. ரொம்ப வருஷங்களாக அப்பாவை பிரிஞ்சிருக்காங்க. அண்ட் அப்பா மேலே ஒரு விதமான வெறுப்பு அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்க ஒரு கேஸ் எடுக்கிறாங்க. அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கொலை பண்ண ஒரு நபரோட கேஸ். இந்த கேஸை இவங்க எடுத்ததுலேருந்தே இவங்களுக்கு ஏகப்பட்ட மிரட்டல்கள் வருது. அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ இந்த டைம்ல தான் தன்னோட மகளை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ வந்து களத்தில் இறங்குறாரு. ஸோ தன்னோட மகளை காப்பாற்றினாரா, அந்த மாஃபியாவை எக்ஸ்போஸ் பண்ணாரா, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்தாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த சீரியஸான போலீஸ் ஸ்டோரியில் ஆட் பண்ணக்கூடிய அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது உண்மையிலே இதுலயும் நீட்டா ஆட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் நம்ம ஹீரோக்கு இந்த டைம் பார்ட்னரா வரது யாரு அப்படின்னா தன்னோட பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கக்கூடிய சில காட்சிகள் அப்படின்றதெல்லாம் நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இதோட அந்த சீரியஸான போர்ஷன்ஸ், அதாவது அந்த ஸ்டன்ட் சீக்வன்சஸ்லாம் இருக்குல்ல, அதையுமே நல்லாவே எடுத்திருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த ஹெலிகாப்டரை திருடிட்டு போற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வரும், அது எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அப்பா பொண்ணு பாண்டிங் அதுவுமே வந்து ரொம்ப நேச்சுரலாகவே கொண்டு வந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை காட்டுறதா இருக்கட்டும், அண்ட் டுவர்ட்ஸ் தென் சேர்றதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்பவே நேச்சுரலாகவே இருந்துச்சு. ஓவரால் ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே கலகலப்பா போன ஒரு படம். டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா less than 2 hours தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்துல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட எண்டை ரொம்ப டிராக் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது இவங்க தான் வில்லன்னு தெரிஞ்சிருச்சு அண்ட் இந்த மாஃபியாவும் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுக்கப்புறம் தேவையே இல்லாமல் இழுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த புல்லட்டை வாங்கக்கூடிய சீன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டிராமாட்டிக்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு. அதாவது பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் வில்லன் முதற்கொண்டு நம்ம ரொம்ப ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படியுமே இப்படி தான் முடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ இன்னுமே சுவாரஸ்யமான எலிமெண்ட்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு நல்லாவே இருந்திருக்கும். பட் ஸ்டில் இது வந்து ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் எல்லாம் பார்க்கலாம். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.